The more I have seen many believers, எந்த அளவுக்கு அதிகமாக அநேக விசுவாசிகளை பார்த்திருக்கிறேனோ, many of them are like orphans. அநேக அனாதைகளைப் போலவே இருக்கிறார்கள். Even many Pentecostals who speak in tongues, அநேக பெந்தேகோஸ்தே மக்களும் கூட அனாதைகளைப் போல இருக்கிறார்கள். they don't know God as their own Father. தேவனை தங்களுடைய சொந்த தகப்பனாக அவர்கள் அறியவில்லை. And I want all of you to not rest until you know God as your personal Father. நீங்கள் எல்லாரும் தனிப்பட்ட விதத்திலே அவரை தகப்பனாக அறிந்து கொள்ளும் வரை நீங்கள் இளைப்பாறக்கூடாது. This is one of the greatest things that Jesus came to give us. இயேசு நமக்கு கொடுக்கும்படியான பெரிய ஒரு காரியம் இதுதான். Not just forgiveness of sin, பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, but to bring us into an intimate relationship with the Father like he himself had. எப்படி அவருக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு நெருக்கமான பிதாவுடைய உறவை தம்முடைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு வரும்படியாக விரும்பினார். You know, Jesus was not afraid. இயேசு பயப்படவில்லை. If anybody left him, யாரையாவது இயேசு விட்டு போய்விட்டார். many times people would get offended and leave. அநேக சமயங்களிலே ஜனங்கள் அவரிடத்தில் மனத்தாங்கல் அடைந்து அவரை விட்டு போய்விடுவார்கள். See in John 6. யோவான் 6ஆம் அதிகாரம். John chapter 6. யோவான் 6ஆம் அதிகாரம். Jesus spoke a strong message there. அங்கே ஒரு கடுமையான செய்தியை இயேசு பிரசங்கித்தார். And many people said, அநேக மக்கள் சொன்னார்கள், verse 60, this is a very difficult statement. Who can listen to it? இது மிகவும் கடுமையான உபதேசமாக இருக்கிறதே, இவரிடத்தில் யார் தங்கியிருக்க முடியும் என்று 60ஆம் வசனத்தில் சொல்கிறார். I remember somebody told me that in Bangalore. பெங்களூர்ல ஒரு இடத்துல இப்படி சொன்னார், Brother Zac, your standard is too high. I can't be part of your church. சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுடைய தரம் மிகுந்த உயரமாக இருக்கிறது, உங்களுடைய சபையில நான் ஒரு பங்கா இருக்க முடியாது. I said, okay, there are other churches, you can go and join them. அதனால பரவாயில்லை, மற்ற சபைகள் இருக்குது, அதிலே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். I didn't plead with them. Oh no, please stay with me. இல்ல தயவு செய்து இங்கே இருங்கள் என்றெல்லாம் நான் அவளை கெஞ்சி கேட்கவில்லை. So many people have left us. I say go. அநேகர் நம்மை விட்டு போயிருக்கிறார்கள். நான் சொன்னேன், போய்விடுங்கள். Where did I learn that? நான் எதை எங்கே கற்றுக்கொண்டேன்? Verse 66. 66ஆம் வசனம். As a result of this strong message, many of his disciples withdrew and did not walk with him anymore. அவருடைய கடுமையான உபதேசத்தின் நிமித்தமாய் 66ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். If we preach like Jesus preached, இயேசு பிரசங்கிப்பது போல நீங்கள் பிரசங்கித்தால், many people will leave our church. அநேகர் நம்முடைய சபை விட்டு போய் விடுவார்கள். Many elders will leave. அநேக மூப்பர்கள் போய் விடுவார்கள். Jesus did not go after them and say, please come back, please. தயவு செய்து வாங்க என்று சொல்லி இயேசு அவர்களை திரும்பி அவர்கள் பின்னால் போகவில்லை. He said, goodbye, you can go. டாடா என்று சொல்லிவிட்டார். He didn't want them to come back. He didn't want them to come back. அவர்கள் திரும்பி வர முடியாது விரும்பவில்லை. If you are offended with what I say, நான் சொல்வது நிமித்தமாய் மனத்தாங்கல் அடைந்தால் go. போங்கள். And then he turned round to the 12. அதற்கு பிறகு 12 வரை திரும்பி பார்க்கிறார். And said, you also want to go away? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? He didn't hang on to them and say, oh, I hope you don't go. ஐயா, மற்றவங்க தான் போயிட்டாங்க, நீங்களாவது போகாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லவில்லை. You want to go? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? Peter said, Lord, where shall we go? பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? You have the words of eternal life. நித்திய ஜீவ வசனம் நம்மிடத்தில் உண்டே. So he had 12. ஆகவே அவருக்கு 12 பேர் இருந்தார். But he says, even among the 12, one of you, verse 70. அந்த 12 ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று 70ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Then a few years later, சில ஆண்டுகள் கழித்து, maybe 1.5 years later, 1.5 ஆண்டுகள் கழித்து, now comes the last day. கடைசி நாள் வருகிறது. And then Jesus tells them, அப்பொழுது இயேசு என்ன சொல்றார்? John 16, யோவான் 16ஆம் அதிகாரம், verse 32. 32ஆம் வசனம். Now the time is coming, the hour is coming, இப்பொழுது அதுக்கு நேரம் வந்து விட்டது, when you also will leave me. நீங்களும் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். One is already gone to betray me. ஒருவன் ஏற்கனவே என்னை காட்டி கொடுத்து போய்விட்டான். Now the 11 of you are here. இப்பொழுது 11 பேர் இருக்கிறீர்கள். You 11 also will leave me and run away to your homes. நீங்கள் 11 பேரும் என்னை விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போய் விடுவீர்கள். But I am not alone. ஆனால் நான் தனியாக இல்லை. Look at that. இதை பார்த்தீர்களா? Calmness Jesus had. இயேசுவுடைய அந்த அமைதியை பார்த்தீர்களா? You can all leave me. எல்லாரும் என்னை விட்டு போனாலும் சரி. And you think I'm standing alone, I'm not alone. நான் தனியாக நிற்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் நான் தனியாக இல்லை. My Father, verse 32, is with me. என்னுடைய தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். I want you to see, my brothers and sisters, this was the secret of Jesus' life. என் சகோதர சகோதரிகளே, இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையுடைய ரகசியம். He did not depend on any man. எந்த ஒரு மனிதனையும் அவர் சார்ந்திருக்கவில்லை. Even his closest disciples. தன்னுடைய நெருங்கிய சீஷர்களும் கூட. Sometimes we tend to lean upon other people in the church. சில சமயத்திலே சபையிலே நாம் மற்றவர்கள் மீது சார்ந்து கொள்ளுகிறோம். Then you don't grow spiritually.
அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. You know, if you belong to a very good church, நீங்கள் நல்ல ஒரு சபையில ஒரு பங்கா இருக்கிறீர்கள், where you have a powerful word from heaven every Sunday, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வல்லமையான வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிறது, very good fellowship among the brothers, சகோதரர்களுக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியம், in one way that is a good thing. ஒரு விதத்திலே பார்த்தால் அது நல்லதுதான். But in another way, வேறு ஒரு விதத்திலே பார்த்தால் it can be a bad thing. அது ஒரு கெட்ட காரியமா இருக்க முடியும். Because you don't have to do anything. ஏன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். You sit in that good church. நல்ல சபையில உட்கார்ந்தா போதும். You don't have to hear God because every Sunday God is speaking to you. தேவன் பேசுறதெல்லாம் கேட்கணும் தேவையில்லை, இங்கே வார்த்தை கிடைக்கிறது. You don't have to hear God by yourself. நீங்களாகவே தேவ சத்தத்தை கேட்க முயற்சி செய்ய வேண்டாம். Every Sunday, every Wednesday there's a powerful word coming from ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வல்லமையான வார்த்தை வருகிறது. And if you have a problem, you don't have to worry because so many brothers are there to take care of you. பிரச்சனை என்ன வந்துருச்சா, எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவடத்துல போய் நாம் பிரச்சனை தீர்த்துக் கொள்ளலாம். You have to just relax. நீங்கள் அப்படியே இளைப்பாறி இருக்கலாம். It's like getting into one of these crowded buses. மிகுந்த நெரிசலான பஸ்ல போவது போல. You don't have to move. நீங்க அசைய வேண்டாம். The people will move and they'll push you forward. இறக்குற நேரம் வந்து அந்த கூட்டத்துல நின்றா போதும், அவங்கள அப்படியே இறக்கி விட்டுருவாங்க. You just stand there. அப்படியே நின்னால் போதும். All the others, this is how it is in some churches. இப்படிதான் சில சபைகள் இருக்கிறது. You come and sit there. நீங்க வந்து உட்காருங்கள். All the good brothers and elders will all push you forward. அவங்க எல்லாரும் உங்களை அப்படியே தள்ளி கொண்டே இருப்பார்கள். You never grow spiritually. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே மாட்டீர்கள். I used to see this, you know, in some conferences. இல்ல கான்ஃபரன்ஸ்ல in the olden days we had sometimes lonely people coming from some place. சில கான்ஃபரன்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தனியாக ஒரு ஆள் வருவார். We didn't have so many churches those days. அந்த நாட்களில் இவ்வளவு சபைகள் நமக்கு இல்லை. There'd be one brother living in some town or village. ஒரே கிராமத்திலே அல்லது ஒரு ஊர்லே வாழ்கிற ஒரே ஒரு சகோதரர். I would see him once a year. வருஷம் ஒரு முறை தான் அவரை பார்ப்பேன். When he comes to the conference. அவர் கான்ஃபரன்ஸ்ல பார்ப்பேன். There were few people like this who were lonely brothers in touch with us but could only no church. They'd come once a year. இப்படி ஆங்காங்கே தனியான சகோதரர்கள், தனித்திருக்கக்கூடிய தனி மனிதர்கள், அவர்களுக்கு அங்கே சபை கூட்டம் கிடையாது, ஆனால் கான்ஃபரன்ஸ்க்கு வருஷம் தோறும் வருவார்கள். I discovered that they grew spiritually more than the people who are sitting in my church in Bangalore. பெங்களூர்ல என்னுடைய சபையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை காட்டிலும் இந்த சகோதரர் அதிகமாக வளர்கிறதை நான் பார்க்கிறேன். I said, how is that? அது எப்படி என்று கேள்வி கேட்டு in Bangalore they are hearing powerful messages twice a week. அங்க பெங்களூர்ல உட்கார்ந்து கொண்டு வல்லமையான செய்திகளை வாரம் இருமுறை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். But they are not growing. ஆனால் அவர் வளருவதில்லை. They are like the people in the bus just being pushed. நெரிசலான பஸ்ல இருக்கக்கூடிய மக்களை போல மற்றவர்கள் அப்படியே அவர்களை தள்ளி கொண்டே போகிறார்கள். Other people, ஆனால் அங்க தனிமையா இருக்கக்கூடிய மக்கள், they had no time to know, there was no internet, nothing, they couldn't hear any messages. அந்த நாட்டில் இன்டர்நெட்டும் இல்லை, எந்த செய்திகளையும் கேட்க முடியவில்லை. கான்ஃபரன்ஸ் மட்டும் ஒரு வருஷம் ஒரு முறை வருவார்கள். They had to seek God on their own throughout the year. அந்த மீதி வருஷம் முழுவதுமாக தாங்களாகவே தேவனை அவர்கள் தேட வேண்டியிருந்தது. They grew spiritually. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தார்கள். And there I learned. அங்கே நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். Sometimes it's a bad thing to be in a good church. சில சமயத்தில் நல்ல சபையிலே ஒரு பங்கா இருப்பது கெட்ட காரியமா மாறிவிடுகிறது. If you don't exercise yourself. எப்பொழுது என்று சொன்னால் நீங்களாகவே பயிற்சிக்காவிட்டால். And that lonely brother is driven to God, so he has to seek God. அந்த தனிய சகோதரன் யாருமே அங்க இல்லை, ஆகவே தான் தேவனை தேடித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். And he knows God as a father better than so many people sitting in our church. நம்முடைய சபையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அநேகரை காட்டிலும் அந்த சகோதரன் தேவனை தகப்பனாக அறிந்து கொண்டார். So that is why God never complain against your circumstances. ஆகவே உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்தெல்லாம் எப்பொழுதும் குறை சொல்லி இருக்க வேண்டாம். If God has put you in a circumstance where there are no good preaching in your church, ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய சபையிலே நன்றாக வார்த்தை கொண்டு வரக்கூடிய சகோதரர் இல்லாமல் இருக்கலாம், and you're feeling very lonely there, அந்த சபையிலே தன்னந்தனியாய் தனிமை என்ற உணர்வோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், no good fellowship, நல்ல ஐக்கியம் இல்லை, maybe there are only 5 or 6 people in your church, அல்லது அந்த சபையில 5 பேர் அல்லது 6 பேர் தான் இருக்கிறோம் என்று சொல்லலாம். That's wonderful. அது அருமையானது. Don't complain. குறை சொல்ல வேண்டாம். Say, Lord, I have an opportunity to know you personally now. ஆண்டவரே, இப்பொழுது நான் உம்மை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்வதற்கு எனக்கு தருணம் கிடைத்திருக்கிறது. In a way I would never have known if I were in a first class church with powerful preaching. வல்லமையான பிரசங்கங்கள் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சபையில உட்கார்ந்திருந்தால் இது போன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைத்திருக்காது. Fill me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் ஆண்டவரே. Help me to know you, God, as my own dad. ஆண்டவரே, உம்மை என்னுடைய சொந்த அப்பாவாக அறிந்து கொள்ள உதவி செய்யும். So that I can be secure in you. ஆண்டவரே, அப்பொழுது நான் நம்மிடத்திலே பாதுகாப்பாக இருக்க முடியும். You know, when you are secure in God, நாம் தேவனிடத்திலே பாதுகாப்புணர்வோடு இருக்கும் பொழுது, you know that your Father has given you the type of gifts He wants you to have. உங்களுக்கு எவ்விதமான வரங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவ்விதமான வரங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார். Then you don't feel jealous if your father has given somebody else some other gifts. இப்பொழுது உங்களுடைய தகப்பன் வேறு ஒருவருக்கு வேறு ஒரு வரங்களை கொடுத்தபடினாலே பொறாமைப்படுவீர்களா? I want to ask you, நான் உங்களை கேட்கிறேன், are you jealous
of anybody who has something more than you. உங்களை காட்டிலும் அதிகமாய் பெற்றிருக்கக்கூடிய யாரையாவது பார்த்து உங்களுக்கு பொறாமை ஏற்படுகிறதா? Maybe he's got a better job, உங்களை காட்டிலும் நல்ல வேலை பெற்றிருக்கலாம், or a better house, உங்களை காட்டிலும் நல்ல வீடு இருந்திருக்கலாம். or you find that his ministry is becoming more effective than yours. அல்லது அவருடைய ஊழியம் உங்களுடைய ஊழியத்தை காட்டிலும் திறனுள்ளதாய் மாறுகிறது என்று பார்த்திருக்கலாம். Even though you've been in the church 15 years more than him, அவரை காட்டிலும் நீங்கள் சபையிலே 15 ஆண்டுகள் கூடுதலாய் இருந்திருக்கலாம். but he's gone ahead of you. ஆனால் அவர் உங்களை தாண்டி போய்விட்டார். Like David, young David went ahead of King Saul. எப்படி இளம் தாவீது சவுலை முந்திக் கொண்டு போய்விட்டாரோ அதுபோல. And Saul was so jealous, he wanted to throw a spear at him. சவுல் எவ்வளவு பொறாமையுள்ளவனாய் தாவீதை கொல்லும்படிக்கு பொறாமையுள்ளவனாய் இருந்தான். Yeah, I've seen that in churches. நாம் இதை சபையிலே பார்த்திருக்கிறேன். சபைகளிலே பார்த்திருக்கிறேன். Elder brothers try to suppress someone else. மூப்பர்கள் இன்னொரு மேலே எழும்பி வருகிறவர்களை அடக்குகிறது. That elder is not secure in his father. அந்த மூப்பர் தன்னுடைய பிதாவினிடத்திலே பாதுகாப்பு உணர்வை பெற்றுக்கொள்ளவில்லை. He's got a complaint. Father, how do you give him greater gift than you? அவருக்கு ஒரு புகார் இருக்கிறது. என்னை காட்டிலும் அவருக்கு எப்படி பெரிய வரத்தை நீர் கொடுக்க முடியும்? He's like the elder brother in the story Jesus said. இயேசு சொன்ன அந்த கதையில உள்ளதான மூத்த குமாரனை போல, கெட்ட குமாரன் கதையிலே complains to his father. அவனுக்கு பிதாவினிடத்திலே தகப்பனிடத்திலே புகார்கள் உண்டு. You killed a goat for him, you never killed anyone for me. அவனுக்கென்று ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடுக்குறு, எனக்கென்று ஒன்றையும் அடிக்கவில்லை. And I have been so faithful. நான் இவ்வளவு உண்மையுள்ளவனாய் இருந்திருக்கிறேன். That is a person who does not know God as his father. அவன்தான் தன்னுடைய தேவனை தகப்பன் அறியாதவன். Jealousy of others. மற்றவர்களை பார்த்து ஒரு பொறாமை. Are you sisters jealous of some other sister? சகோதரிகளே, உங்கள் மற்ற சகோதரிகளை பார்த்து உங்களுக்கு பொறாமை இருக்கிறதா? Are you jealous that somebody's children are growing up better than your children? உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் மற்றவருடைய பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து வருகிறார்கள் என்பதை பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமை ஏற்படுகிறதா? They've got better jobs than your children? அல்லது உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது என்று பொறாமைப்படுகிறீர்களா? All this is because you don't know God as your father. இவர்களெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ளவில்லை. And like jealousy, when you don't know God as your father, you have a spirit of competition with others. பொறாமை தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ளாது இருக்கும் பொழுது பொறாமை ஏற்படுகிறது போல உங்களுக்கு போட்டிகள் ஏற்படலாம். That can happen in a church. ஒரு சபையில் அப்படி நடைபெறலாம். Where you get up to share the word and you prove that you are a better preacher than the நீங்கள் அங்கே வார்த்தையை எழுந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது இவரை காட்டும் நான் நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி காட்டும்படிக்கு போட்டி மனப்பான்மையோடு வருகிறீர்கள். Or you want a reputation as a sister who can give better advice than the other sister. மற்ற சகோதரிகளை காட்டும் நான் மேன்மையான ஆலோசனை கொடுக்கக்கூடிய நல்ல சகோதரி என்றதான ஒரு பேர் உங்களுக்கு வேண்டும். This is in the church. இவைகள் எல்லாம் சபையிலே காணப்படுகிறது. Competition. போட்டி மனப்பான்மை. Like little children. சிறு பிள்ளைகளை போல. It's because you don't know God as a father. ஏனென்றால் அவர்கள் தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ளவில்லை. When you know God as your father, you are not in competition with anyone. நீங்கள் தேவனை தகப்பனாக அறிந்து கொண்டால் யார் மீதும் நீங்கள் போட்டி போட மாட்டீர்கள். யாரோடும் போட்டி போட மாட்டீர்கள். You rejoice in whatever gift your father has decided to give somebody else. உங்களுடைய தகப்பன் மற்றவர்களுக்கு என்னென்ன வரங்களை கொடுக்க அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். I want to tell you, this has been what has brought great rest into my life for many, many years. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேக ஆண்டுகளாக எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வந்த ஒரு விஷயம் இதுதான். I can honestly say before God, தேவனுக்கு முன்பாக நான் நேர்மையாக சொல்ல முடியும். I am not in competition with any preacher in the whole world. முழு உலகத்திலே எந்த பிரசங்கியாரோடும் கூட எனக்கு ஒரு போட்டியே இல்லை. I am not jealous of anyone who's got anything better than me. என்னை காட்டிலும் மேன்மையாய் பெற்றுக்கொண்ட எந்த ஒரு பிரசங்கியாரை காட்டிலும் எனக்கு எந்த பொறாமையும் இல்லை. Gift or anything. வரமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். I don't care even if God takes away whatever gift I have. எனக்கு இருக்கக்கூடிய வரத்தை அவர் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு அது ஒரு பொருட்டல்ல. One thing I'll never lose, he is my father. ஒரு காரியத்தை நான் இழக்க மாட்டேன். அது என்னவென்றால் அவர் என்னுடைய தகப்பன். That's the only thing important for me. அது ஒன்று மட்டுமே முக்கியமானது எனக்கு. Ministry is not important for me. ஊழியம் என்பது எனக்கு முக்கியமானதல்ல. Don't look for honor in the கனத்தை தேட வேண்டாம். I fear that we are moving into a stage where some people can start looking for honor in the church. சபைக்குள்ளாகவே கனத்தை தேடக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாம் போய் கொண்டிருக்கிறோமோ என்று பயப்படுகிறேன். Beware of that, it will destroy your church. அதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அது உங்கள் சபையை அழித்துவிடும். Find your security in your heavenly Father. உங்களுடைய பாதுகாப்பு உணர்வை பரலோக தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். This is one of the main things Jesus came to give us. இதைத்தான் பிரதானமாக நமக்கு கொடுக்க முடியாத இயேசு வந்தார். And I feel sad that instead of emphasizing the Holy Spirit will show you God as your Father, it's been emphasized that the Holy Spirit will give you the gift of tongues. பரிசுத்த ஆவியானவர் வந்து பிதா தேவனை உங்களை தகப்பன் என்று காண்பிப்பதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு அந்நிய பாஷை தருவார் என்று சொல்லி எவ்வளவு ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது பாருங்கள்.
I believe if we know God as our Father, everything else will fall into place in our life. தேவனை மட்டும் நம்முடைய தகப்பனாக அறிந்து கொண்டிருந்தால் எல்லாம் அந்தந்த இடத்திலே சரியாக நேர்த்தியாக இருக்கும். It will be very easy to love people when God is our Father. தேவன் நம்முடைய தகப்பனாக இருந்தால் மக்களை நேசிப்பது எளிதாக இருக்கும். Romans 5:5 says, ரோமர் 5:5 சொல்கிறது, the love of God is poured into our hearts through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது. What does that mean? அதனுடைய பொருள் என்ன? That means the Holy Spirit first comes and tells me how much my Father loves me. அதனுடைய பொருள் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் மீது வந்து முதலாவதாக எந்தளவாய் பிதாவானவரை நேசிக்கிறார் என்பதை சொல்கிறார். He surrounds me with the love of my Father. என்னுடைய தகப்பனுடைய அன்பினாலே பரிசுத்த ஆவியானவரை சூழ்ந்திருக்கிறார். And says, don't worry, even if a mother forgets a child, ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Father will not forget you. தகப்பனை மறப்பதில்லை. You are the apple of God's eye. நீ தேவனுடைய கண்ணின் மணியாய் இருக்கிறாய். No one can touch you. யாரும் உன்னை தொட முடியாது. I will never leave you nor forsake you. ஒரு காலம் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. I'll make everything work for your good. உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நன்மைக்கு எதுவாகவே நடத்துவேன். No weapon formed against you will ever prosper. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். Nobody can touch you without your Father's permission. தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உங்களை தொட முடியாது. What a wonderful way to live. வாழ்வதற்கு என்ன அற்புதமான ஒரு வழி பாருங்க. You feel you don't need anything else in the world. இதெல்லாம் நமக்கு இருந்தால் வேறு எந்த காரியம் நமக்கு தேவை? From that security you can இந்த பாதுகாப்பு உணர்விலிருந்து அன்பு வருகிறது. You can love people who don't love you. உங்களை நேசிக்காத மக்களை நேசிக்க முடியும். You have found your security in your Father. ஆகவே நீங்கள் உங்களுடைய பிதாவின் தகப்பனிடத்திலே அந்த பாதுகாப்பு உணர்வை பெற்றுக்கொண்டீர்களா? People who hate you, you can love them. ஜனங்கள் உங்களை பகைத்தால் நீங்கள் அவர்களை நேசிக்க முடியும். You may not be able to fellowship with them because they hate you. அவர்களை பகைக்கிற அப்படினாலே அவங்களோட நீங்க சேர்ந்து ஐக்கியமா இல்லாமல் இருக்கலாம். You can love them. ஆனால் நீங்கள் அவர்களை நேசிக்க முடியும். You don't wish any evil for anybody. அவர்களுக்கு ஒரு யாருக்குமே ஒரு தீமை நடக்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்காது. I want to ask you, do you wish some evil for someone who has done some harm to you? உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே தீமை செய்த யாருக்காவது ஒரு தீமை நடந்து விட கூடாதா என்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆர்வம் இருக்கிறதா? Do you feel happy when something bad happens to someone who hated you? உங்களை பகைத்த ஒருவருக்கு கெட்டது நடந்தது, அப்பாடா என்று எண்ணுகிறீர்களா? All these prove that you don't know God as your Father. இவைகள் எல்லாம் எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இன்னுமாய் உங்களுடைய தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ளவில்லை. When you know God as your Father, you cannot wish evil for anybody in the world. நீங்கள் உங்கள் தேவனை தகப்பனாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாருக்கும் தீமை ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். Even somebody who hates you, அவர்கள் உங்களை வெறுக்கிறவராக இருக்கலாம். if something bad happens to him, you'll feel sad. அவருக்கு கெட்டது நடந்தால் உங்களுக்கு துக்கமா இருக்கும். Only the devil rejoices when something bad happens to people. ஜனங்களுக்கு தீமை நடந்தால் சாத்தான் தான் சந்தோஷப்படுவான். God doesn't rejoice when something bad happens to someone. யாருக்காவது கெட்டது நடந்தால் தேவன் அதிலே சந்தோஷப்படுகிறார் அல்ல. So if something bad happens to somebody and you feel happy, யாருக்காவது கெட்டது நடக்கிறது அதன் மூலமா எனக்கு சந்தோஷம் வந்தால், you are in fellowship with Satan, not God. நீங்கள் சாத்தானோடு கூட ஐக்கியமா இருக்கிறீர்கள், தேவனோடு கூட ஐக்கியமாக இல்லை. Wake up. விழித்துக் கொள்ளுங்கள். Throw away that fellowship with Satan. சாத்தானோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை உதறி தள்ளுங்கள். Confess your sin to God. உங்களுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். I felt happy when that bad thing happened to that person. ஆண்டவரே, இந்த நபருக்கு கெட்ட காரியம் நடந்தபோது, தீமையான காரியம் நடந்தபோது நான் சந்தோஷப்பட்டேன். I'm sorry, I don't realize. ஆண்டவரே, நான் அதை உணரவில்லையே, நான் பொறாமைப்படுகிறேனே, உணரவில்லை ஆண்டவரே. Fellowship with Satan. நான் சாத்தானோடு ஐக்கியப்படுகிறேனே. I want to give it up. நான் அதை விட்டு விட வேண்டும். I want to be filled with the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். Love of God to fill my heart. தேவனுடைய அன்பை என் உள்ளத்தை நிரப்ப வேண்டும். So that I can love those who don't love me. அப்பொழுது என்னை நேசிக்க முடியாதவர்களை நான் நேசிக்க முடியும். In English there are two words, love and like. ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. ஒன்று அன்பு, இன்னொன்று விருப்பம். And sometimes people say I love everybody but I don't like that. சில சொல்றாங்க எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், நான் எல்லாரையும் நான் விரும்புவதில்லை. Supposing God told you, தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், I love you but I don't like you. நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் உனக்கு என்னை பிடிக்கவில்லை. Will you feel happy? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? Okay, you love me Lord even if you don't like me. ஆண்டவரே, என்ன உங்களுக்கு பிடிக்காட்டியும் என்னை நேசிக்கிறீங்க. Supposing you tell your wife I love you so much but I don't like you. உங்கள் மனைவியை பார்த்து சொல்லுங்கள், உன்னை அதிகமா நேசிக்கிறேன் ஆனா உன்னை எனக்கு பிடிக்கல. If you love a person, you like that person. நீங்கள் ஒரு நேசித்தால் கண்டிப்பாக அவர்களை உங்களுக்கு பிடிக்கும். You may not like what they do. அவர் என்ன செய்கிறார்கள் என்பதை வேண்டுமானால் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். God does not like many things that we do. நாம் செய்கிற अनेक காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காது. But that's different from the person. ஆகவே ஒரு நபருக்கும்
அவர் செய்கிற காரியங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. God never tells me I love you but I don't like you. ஒரு காலம் தேவன் நம்மை பார்த்து உன்னை நேசிக்கிறேன் ஆனால் உன்னை எனக்கு பிடிக்காது He may say சொல்வதில்லை. there are things you do that I don't like. ஆனால் நீ செய்கிற சில காரியங்களை நான் விரும்பவில்லை என்று சொல்லுவார். But I love you and I like you. நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை நேசிக்கிறேன். This is how we are to love one another in the church. இப்படிதான் நாம் சபையில உள்ள ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். There are many foolish things people do in the church. I don't agree with it. I don't like it. சபையிலே அநேகர் புத்தியமான காரியங்களை செய்கிறார்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. But I want to love the person and I want to like that person. ஆனால் அந்த நபரையோ நான் விரும்ப வேண்டும், அவர் எனக்கு பிடிக்க வேண்டும், அவரை நான் நேசிக்க வேண்டும். Even though I hate what he's doing, அவர் செய்கிறதை நான் வெறுத்தாலும் அவரை நான் நேசிக்கிறேன். then I can really help him to be free from the wrong thing he is doing. அப்படியானால் அவர் செய்கிற அந்த தவறான காரியத்திலே அவருக்கு நான் உதவி செய்ய முடியும். If we build churches like this, இது போன்ற சபைகளை நாம் கட்டுவோமானால் everybody is secure in the love of their father, ஒவ்வொருவரும் பிதாவுடைய அன்பிலே பாதுகாப்பு உணர்வுள்ளா இருந்தார்களானால், where we love one another like this, இப்படி நாம் ஒருவரை நேசித்தால், I tell you, your church, even if it's a small church, the whole of hell will be defeated by your church. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சபை சிறு சபையா இருந்தாலும் முழு நரகம் சேர்ந்தாலும் உங்கள் சபையை தோற்கடிக்க முடியாது. The gates of hell will not prevail against you. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாது. That's what we are seeking to build. இதைத்தான் நாம் கட்ட முடியாய் விரும்புகிறோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help us நமக்கு உதவி செய்யும். that we can build churches that will glorify you. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சபைகளை நாம் கட்ட முடியும் ஆண்டவரே. Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.